வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி தொக்கு. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா 1-2 இடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு 1-2 இடிச்சு வச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில ஊற வச்சு வச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1-2 தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த பூண்டோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு செய்கிறது ரொம்பவே சிம்பிள். ஒரு 15 நிமிஷத்தில் இந்த தக்காளி தொக்கை செஞ்சு முடிச்சிடலாம். என்றைக்குமே சாம்பார் அப்படின்னு சொல்லி போர் அடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பா இருந்தால் இன்னும் பெஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்பு மஞ்சள் தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல டைட்டான ஒரு மூடியா போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வெந்திருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் வடித்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது, வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் மூடி போட்டுட்டு ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே தெளிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு. அது ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிம்பிளான தக்காளி தொக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் எங்கேயாவது டூர் போனீங்கன்னாவோ இல்லை வேறு எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். சாதத்தை விட சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது நல்லா சூடான சாதத்தில் இந்த தக்காளி தொக்கை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு இதை பிசைஞ்சு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அதை பிசைகிறப்பயே எனக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது. இதுக்கு ரொம்ப வெங்காயம் அது மாதிரி எந்த விதமான ஐட்டமும் ரொம்ப பெருசாலாம் தேவையில்ல. ஒரு 4 ஐட்டம் இருந்துச்சுன்னா போதும். இது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.